நன்றி நன்றி. தொழில் வளர்ச்சித்துறையில் பல சாதனைகளை செய்துட்டு மாண்புமிகு மேலாள் அமைச்சர் முனைவர் டி.ஆர்.பி. ராஜா ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு சிறப்புரையாற்ற அன்போடு மேடை கிடைக்கிறோம். எப்பொழுதும் போல மிகுந்த எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கும் இந்த திருவிழாவில் உங்களோடு உரையாடக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்தது நெஞ்சுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் அவர் சிறமேல் எடுத்து செய்த அந்த பணியை மிக சிறப்பான முறையில் செய்துவிட்டு அதை முழுமையாக முடிப்பதற்கு முன்பு இயற்கை அவரை நம்மிடமிருந்து பிரித்துவிட்ட சூழலிலும் அவரது குடும்பத்தினர் அவரது நண்பர்கள் இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்று தமிழ்நாடு முழுக்க இருக்கும் ஏன் இந்தியா முழுவதும் இருக்கும் பாரம்பரிய நெல் விவசாய பெருங்குடி மக்களின் உறுதுணையோடு மிக சிறப்பான முறையில் ஐயா அவர்களின் இந்த கனவை இன்றும் தொடர்ந்து இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வாக நடத்துவதற்கு எனது தனிப்பட்ட முறையில் எனது பாராட்டுகளையும் விவசாய பெருங்குடி மக்களின் உழைப்பினால் உயிர் வாழும் மானுட பிறவியாக என்னையும் அதில் ஒரு அங்கத்தினராக அவர்களுக்கு நன்றியையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்களின் இந்த சேவையை தொடர்ந்து வரும் குறிப்பாக ராஜீவ் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எப்படி இதை தொடங்கினார் என்பது எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 2004 நினைக்கிறேன். அப்போ அந்த கேரளாவில் ஒரு நிகழ்வு இல்லையா, கும்பலங்கிலி நடத்துனாங்க இல்லையா, கும்பலங்கிலி நடந்துச்சு. அங்கே அந்த சேவ் சீட்ஸ்னு ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பிக்குது. அதை தாண்டி அதற்கு முன்பாகவே ஐயா நம்மாழ்வார் அவர்களின் இந்த வழிகாட்டுதலோடு ஒரு மிகப்பெரிய பணியில் ஐயா அவர்கள் இறங்கி 170 வகைகளுக்கு மேல் நெல் வகைகளை பாதுகாத்து சேமித்து நமக்கு மீட்டெடுத்து கொடுத்த மாமனிதனின் நினைவை போற்றி ஓரிரு நிமிடங்கள் மட்டும் நான் பேச விளைகிறேன். நான் சரியான நேரத்துக்கே வந்துட்டேன். காலையில் 10:30 ரெடி ஆகிட்டேன். நான் வந்துட்டேன். ஆனால் மற்ற நிகழ்வுகள்லாம் முடிச்ச அப்புறம் தான் வரணும்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் காத்திருந்து வந்தேன். காத்திருப்பது அது விவசாய பெருங்குடிகளுக்காக காத்திருப்பது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னால் நேரம் எவ்வளவு முக்கியம். ஒரு பட்டத்தை தேடி கரெக்டாக போடுற விவசாயிகளுக்கு எப்போ விதைக்கணும் எப்போ அறுவடை செய்யணும் செய்கிற உங்களுக்கு அந்த நேரம் எவ்வளோ முக்கியம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே எல்லோரும் நேரத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கலைஞரின் அந்த கோரிக்கையை இங்கே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கேன். அவர் படி ஏறி போகும்போதே நேரம் எவ்வளோ முக்கியம்னு அவர் எழுதி வச்சிருப்பார். அதனால அதுக்காக சொல்கிறேன். 2 விஷயம் மட்டும் நான் 2-3 விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக சென்ற முறை இதே மேடையில் பேசும்பொழுது அப்போ வேற கண்ணோட்டத்தில் இருந்தோம். நிறைய கனவுகள் எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய இன்னும் அடுத்தடுத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. அதற்கு முன்பே ஆண்டு சொல்லியிருந்த பல நிகழ்வுகளை பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு தான் அந்த ஆண்டு பேசினேன். போன ஆண்டு இங்கே சிலை வைக்கப்படும் என்று சொன்ன அதற்கான நிதியை மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஐயா நெல் ஜெயராமன் அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைப்பதற்கான பணிகள் எல்லாம் அது டெண்டர்லாம் விட்டுட்டாங்க. இப்போ என்னன்னு தெரியல, டிலே ஆகிட்டு இருக்கு. அது யார் இருந்தாலும் அதை உடனடியாக அதை நிறுத்தாமல் விரைந்து முடித்து ஒரு சில மாதங்களில் அந்த சிலை அங்கே நிறுவப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே
விவசாயிகளின் சார்பாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் ஒரு பாரம்பரிய நெல் விவசாயி தான், சின்ன அளவு தான், பெருசாக தான் கிடையாது. எங்கள் காலேஜுக்கு பின்னாடி நான் வந்து எப்பவுமே தம்பிக்கிட்ட தான் விதையை வாங்கி அதை நான் போன முறையே சொன்னேன். அது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, அன்றைய முதலமைச்சர் இன்றைய எங்களது கழக தலைவர் அவர்கள் இல்லத்திலும் இந்த நம்ம பாரம்பரிய விதை, அதுவும் கருப்பு கவுனி அவர் வீட்டுக்கு ரொம்ப போகும், அப்பப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதை நான் போன முறையே இங்கே பதிவு செய்திருந்தேன். ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால நான் ரொம்ப டீட்டெயில் நிறைய பேச விரும்பல. ஆனால் ஒரு சில கனவு திட்டங்கள் அது இந்த முறை அறிவிப்பாக அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சிந்தித்து வைத்திருந்தோம். இருந்தாலும் மக்கள் வேறு விதத்தில் சிந்தித்ததனால் அந்த அறிவிப்புகள் எல்லாம் இப்போது கோரிக்கைகளாக இன்றைய அரசாங்கத்துக்கு உங்களின் சார்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணா சித்தரன் அவர் பேசும்போது சொன்னார், 2-3 விஷயம் சொன்னார், நிறைய பேசினார். இப்போ ஒரு சுகஜீவனம் அப்படின்னு போடுறதை பற்றி பேசினார். ஒரு நல்ல கோரிக்கை வச்சார், எல்லாரும் பெண்களோட வீட்டில் இருக்க குடும்பத்தோட இனிமேல் இந்த திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று. ரொம்ப நல்ல கோரிக்கை. நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் எல்லோரும் திருவிழா கோலமாக பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வர வேண்டும். பெண்களை வீட்டில் இருக்க அம்மையார் மட்டும் இல்லாமல், துணைவியார் மட்டும் இல்லாமல், உங்கள் பிள்ளைங்களை முதல்ல கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பாடம் நாங்கள் இப்போ சமீபத்தில் கற்றுக்கினது. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் கடந்து வந்த பாதையை பிள்ளைகளுக்கு சொல்ல தவறிவிட்டோம் என்று நாங்கள் சிந்திப்பது உண்டு. இதை போன்று விவசாயிகள் சிந்திக்க கூடாது என்பதற்காக உங்களை ஒரு சின்ன எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன். இனி இது போன்ற திருவிழாவுக்கு வரும்பொழுது, நெல் திருவிழாவுக்கு வரும்பொழுது உங்கள் குடும்பத்தை முழுமையாக பிள்ளைகள் உட்பட எல்லாரையும் கூட்டிட்டு வர வேலையை நீங்க நிச்சயமாக செய்யணும். படித்த பிள்ளைகள், பள்ளிக்கு போற பிள்ளை, பாப்பா கூட எவ்வளவு அற்புதமா இங்க அழகா கதையெல்லாம் பாடினா, அழகா பேசினா. ஸோ அவளுக்கும் எனது வாழ்த்துக்கள். இங்கே நம்ம பிள்ளைகளை இந்த வயசுலேயே உள்ள இதில் கொண்டு வந்தாதான் அது வந்து படிப்படியாக ஏறும். இல்லாட்டி அப்புறம் வந்து நிறைய வியாகியானம் எல்லாம் பேசுவாங்க. பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்தே நல்ல கருத்துக்களை சொல்லி வளர்ப்பது ரொம்ப முக்கியன்றது சமீபத்தில் நான் கற்றுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். எனவே அதை ஒட்டி சொல்கிறேன். சுகஜீவனமாக நீங்கள் அது இன்னொரு கருத்து என்னென்னா, அண்ணகிட்ட அவர் இருந்திருப்பேன் சொல்லியிருப்பேன், சுகஜீவனமாக வச்சிருக்கிறவங்க எல்லாம் கூட்டுட்டு வந்திருக்காங்க வீட்டில். யாரெல்லாம் வீட்டில் சுகஜீவனமாக வச்சிருக்காங்களோ, அவங்கள யாரெல்லாம் சந்தோஷமா வச்சிருக்காங்களோ, அவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளை இங்கே அழைத்து கொண்டு தான் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்த முறை நிச்சயமாக எல்லோரும் நீங்கள் அழைத்து கொண்டு வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ இருக்கிற பெண்களுக்கு இது, அப்போ இருக்கிற பெண்கள் நம்ம நெல்லுக்கு வேறு சொல்லும் போது என்ன சொன்னாரு, கூந்தல். ஆமா, பெண்களுக்கு அப்ப இருக்கிற கூந்தல் மாதிரி பெருசா இருக்கும், இப்ப பெண்களுக்கு எல்லாம் இத்தனோட சின்னதா இருக்கு கூந்தல்னு பாடி ஷேமிங்லாம் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட சொல்ல நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்லை, இப்ப இருக்கிற பெண்களுக்கு கூந்தல் வேணா சின்னதா இருக்கும், ஆனா அறிவு இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணமும் திராவிட சித்தாந்தங்களும் ஐயா பெரியாரும் அதுக்கப்புறம் வந்த பல்வேறு ஜாம்பவான்களும் செய்த மிகப்பெரிய ஒரு வேலை. இப்ப இருக்கிற பெண்களுக்கு கூந்தல் சின்னதா இருந்தா பரவாயில்ல, மூளை மிக 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 அற்புதமான மூளை இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு போராட்ட குணம் படைத்த பெண்கள் இன்று தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய போராட்டங்களும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அந்த போராட்டம் சொன்னோடனே ஒரு நிச்சயமா இன்னொரு பெரிய சல்யூட் இங்க அடிக்க வேண்டும். நம்ம விவசாய பெருங்குடி மக்கள், நம் பிள்ளைகள் அங்கே போராட்ட களத்தில், டெல்லியிலும் சென்னையிலும் இந்தியாவின் பல பகுதிகளில் போராட்ட களத்தில் நீட் விளக்கை கேட்டு போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அடிப்பது மிகப்பெரிய முக்கியமானது என்று நமது ஒட்டுமொத்த ஆதரவும் அவர்களுக்கு இருக்கிறது. விவசாயிகளின் ஆதரவும் படிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஏன்னால் நம்ம பிள்ளைங்க விவசாய பிள்ளைங்க விவசாயிகளாவே இருக்கக்கூடாது, படிச்சுட்டு விவசாயத்துக்கு வரலாம் அப்படின்றது இன்று அத்தனை பாரம்பரிய நெல் விவசாயிகளும் இன்று எடுத்துக்காட்டாக இங்கே வந்து பரிசுகளும் வாங்கிட்டு போனாங்க. பொதுவாக நான் முன்னாடியெல்லாம் வரும்போது பார்த்தா கொஞ்சம் வயசானவங்க தான் வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த பரிசெல்லாம். இப்போ பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு. எனவே நீங்கள் அதை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். இன்னும் வந்து ஒரு கேட்டகரியே வைக்கலாம். நீங்க இளம் விவசாயிகளுக்கு ஒரு தனி கேட்டகரியே வைக்கணும், ஊக்குவிக்கணும். இன்னும் நிறைய இளம் விவசாயிகளை பாரம்பரிய நெல் வளர்ப்புக்கு வருவதற்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் நிச்சயமாக என்று நான் இங்கே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2 விஷயம் நாங்க சொன்ன மாதிரி, ஐயா அவர்களோட பாதுகாக்கப்பட்ட அந்த நெல் எல்லாம் இன்னொரு நிறைய விஷயங்கள் செய்தோம் ஆட்சியில் இருந்தபோது. அது உங்களுக்கு இதை சொன்னாரு. இன்னும் பாரம்பரிய நெல் இயக்கமே ஐயா பேர்ல நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு இயக்கத்தை அறிவித்ததும் திராவிட மாடல் ஆட்சி. அதன் மூலம் வருடத்துக்கு 50 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 200 ஏக்கர்ல
பாரம்பரிய நெல் விதைகளை விதைத்து விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்து அது மானியத்தில் வழங்கும் அரசாங்கமாக முந்தைய அரசு இருந்தது. இன்று நீங்கள் இந்த அரசும் நிச்சயமாக இதையெல்லாம் தொடர வேண்டும். திட்டத்துக்கு பேரெல்லாம் மாத்துறாங்க, பல திட்டத்துக்கு இதுக்கு மாற்ற மாட்டாங்கன்னு நம்புறேன். அதனால இந்த திட்டத்தை நிச்சயமாக அவர்கள் செயல்படுத்த வேண்டும். இன்னும் தொடர்ந்து இன்னும் அதிகமாக இதற்கு ஊக்கம் தர வேண்டும். ஐயா அவர்களின் சிலை இங்கே நிறுவப்பட வேண்டும். இன்னொரு அறிவிப்பாக நாங்கள் இங்கே வைத்திருந்த விஷயம், இந்த ஆண்டு இதை ஒரு அறிவிப்பாக வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு கனவு திட்டம் இப்பொழுது செய்தியாக இங்கே சொல்கிறேன். இதை இன்றைய அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்றும் நாங்கள் இங்கே விவசாயிகளின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களின் பெயரில் இங்க ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று, இங்க ஒரு ரிசர்ச் சென்டர் பிளஸ் ஒரு மியூசியம், பாரம்பரிய நெல் அறிவுசார் மியூசியம் ஒன்று இங்கே அமைக்கப்பட வேண்டும். அது எதற்கு சொல்றேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களா நிறைய ரிசர்ச், நீங்க பாரம்பரிய நெல் விவசாயிகளாம் நீங்க இன்னும் ரிசர்ச் பண்ணணும், அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் நீங்க சரி பண்ணணும், நிறைய கலப்பு அதுலயே ஆயிடுச்சுன்னு நம்ம இதுக்கு முன்னால் பேசிய சித்தராயா கூட சொன்னார். ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் அது. ஐகாரும் நிப்டமும் மட்டும் பண்ணா பத்தாது. நாம விவசாயிகள் நீங்க அதன் புரிதல் முழுமையாக இருந்தால்தான் களத்தில் இருந்து அது செய்ய முடியும். களத்திலிருந்து அந்த எங்கேருந்து அந்த கலப்பு நடக்குது அப்படின்றத நீங்க கவனித்து பார்த்து உங்களோட அந்த இன்புட்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். படித்தால் மட்டும் போராது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரெண்டுமே சேர்றது, இந்த ரிசர்ச்ல சேர்றது இங்கே வயலில் தான் அது வரும். அது பாரம்பரிய நெல் விவசாயிகளுக்கு தொண்டு தொட்டு அவர் செய்து வரும் விவசாயிகளுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை அவங்க கேரி பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் டக்குன்னு எழுதி வைக்க முடியாது. அது அப்படியே அந்த தாட் ப்ராசஸ்ல சில விஷயங்கள் பார்க்கும்போதே அவர்களுக்கு தோணும். எனவே அதை அவர்கள் செய்ய வேண்டும். 51 நெல் வகைகள் நேஷனல் சீட்ல இதுல இருக்கு, சீட் வால்ல இருக்கு. ஐ திங்க் 2014 ஏதோ 12 ஏதோ கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க நேஷனல் சீட் வால். எங்க ராஜீவங்க அண்ணா நேஷனல் சீட் வால்ல வச்சிருக்கீங்க? நேஷனல் சீட் வால்ட், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா விதைகளும் விதை பாதுகாப்பு மையம் ஒன்று இருக்கு, ஸ்வால்பார்ட்ல இருக்கு, நார்வேல இருக்கு. நார்வேல இருந்து இன்னும் மேல போனோம். அது நார்த் போல்ல இருந்து பாத்தீங்கன்னா வடதுருவத்துல இருந்து ஒரு 1000-1200 மைல் கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது ஒரு இடம். அது எப்பவுமே பர்மாஃபாரஸ்ட்னு சொல்லி எப்பவுமே பனி நிறைந்திருக்கிற ஒரு பகுதியில் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கு. -18 டிகிரியில் பாதுகாப்பு வச்சிருக்க. அந்த மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இங்க டெல்லியில் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். NBBJR, நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ், ரைட்? நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ். இது நம்ம இதுல 51 வகைகள் அங்க கொண்டு போய் நம்ம வச்சிருக்கோம். மீதி வைக்கல நினைக்கிறேன் நான் இன்னும். ஆனா ஐயா அவர்களின் பெயரில் அது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி. அது அங்க எப்படி வைப்பாங்கன்னா, ஸ்வால்பார்ட்ல எப்படி வைப்பாங்கன்னா, நார்வேல அது அப்படியே கிடக்கும். அது யாரும் திறக்க முடியாது. நீங்க ஒரு பாக்ஸ்ல யார் உலகம் ஃபுல்லால இருந்து விதைகள் அங்க போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வகையான விதைகள், எல்லா விதைகளும் உலகத்தில் இருக்க எல்லா விதைகளும் அங்க போய் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு கேட்டஸ்ட்ரஃபி, ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனையே அழிச்சுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மனுஷன் இந்த உலகமும் அழியறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது அழியாம அங்க பாதுகாக்கப்படும். அடுத்து இதுலேயும் தப்பிச்சு வர ஒரு சிலராக அதை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 150 மீட்டர் அடியில பனியில அங்க உள்ள அது பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. உலகத்துல இருந்து எல்லா பக்கத்துல இருந்தும் அந்த விதைகள் எல்லாம் அங்க பாதுகாக்கப்படுது. அந்த இடத்துல நம்ம பாரம்பரிய விதைகளையும் நிச்சயமாக அங்கே கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியில் இந்த முறை இப்ப கொஞ்சம் நிறைய ஃப்ரீ டைம்லாம் இருக்கு. மக்கள் கொஞ்சம் இப்போதைக்கு பணியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. அதனால இந்த பணியை எடுத்து செய்யலான் இருக்கேன். எனவே இந்த பணியை நான் எடுத்து செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் அதை சேகரித்து கொடுத்தால் ஐயா அவர்களின் பெயரிலேயே அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியை டிஆர்பி ராஜா ஆகிய நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன். நிச்சயமாக செய்வதற்கான அனைத்து உதவிகளும் நான் செய்ய காத்திருக்கிறேன். இதை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய கடமை. பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப ஹை லெவல் ஆஃப் சேஃப்டி. அதில் கொண்டு போய் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே எல்லாத்தையும் போட்டு பூட்டி கொடுத்துட்டோம்னா அவங்களே கூட திறக்க மாட்டாங்க. அது திருப்பி எடுக்கணும்னா இங்க யார் உரிமையாளரோ அவங்க கேட்கணும், எழுதி கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம பாதுகாப்பு இயக்கம் நிச்சயமாக, இந்த இயக்கம் இன்று மட்டும் இல்லை, இன்னும் 100 ஆண்டு காலம் நிச்சயமாக நமது பாரம்பரிய நெல் விவசாயிகள் இந்த இயக்கத்தை பாதுகாப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எனவே அவர்களின் பெயரில் இதை நிச்சயமாக நாம் செய்து தர வேண்டும். முழுமையாக இதை செய்து தரும் அந்த பணியில் நான் நிச்சயமாக இறங்க உள்ளேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக
ஒரு வருஷம் மட்டும் நினைக்கிறேன் மேட்டூர்லேருந்து சரியான நேரத்தில் திறக்க முடியல. ஒரு 10 நாள் கழித்து திறந்தோம். ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து சரியான குறித்த நேரத்தில் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்து விட்ட ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அவர்களது நல்ல ஆட்சியில் சரியான நேரத்தில் தண்ணீரும் திறக்கப்பட்டது. இன்று வறட்சி சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே மேட்டூர் திறக்கப்படவில்லை, இங்கே தண்ணீர் வரவில்லை. ஏற்கனவே இருக்கிற தண்ணியும் கமிச்சு இங்கே நம்ம இந்த ராமர் குளமா என்ன குளம் வந்து நம்ம இங்கே ராமர் குளம் தானே, அது ராமர் குளம் குறையாதான் அங்கே நம்ம திருத்துறைப்பூண்டியில். இன்னைக்கு பாருங்க அது அதுலேயே குறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு வறட்சி இருக்கு. இப்போ குடிநீருக்கே பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழல் வேற இருக்கு அப்படின்றாங்க. மேகதாடு பிரச்சனை குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். விவசாயிகள் ஜீவநாடி பிரச்சனை இது குறித்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புவதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் நல்கினார் நமது மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர்களும் சேர்ந்து இந்த இயக்கிய அந்த பில் என்ன ஆச்சு, அந்த தீர்மானம் என்ன ஆச்சுன்றது இன்னும் தெரியல. அந்த தீர்மானத்தை ஏன் இன்னும் மாண்புமிகு இந்திய பிரதமரிடம் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை? அது சரியான முறையில் எல்லா எதிர்கட்சிகளும் அனைத்து கட்சியினரும் சென்று டெல்லிக்கு இன்னும் போய் சேரல. அது உடனடியாக சேர வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் மாண்புமிகு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எனும் இந்த மாமனிதன். அவர் டெல்டாக்காரர், எனவே அவர் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதை தாண்டி குறுவையும் சம்பாவும் இப்ப ரொம்ப கடினமான நிலை இருப்பதனால் நிச்சயமாக விவசாயிகளுக்கு முழுமையான புதிய நிவாரணத்தை இங்கே புதிய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலை இங்கே நான் விவசாயிகளின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தாண்டி முழுமையான பயிர்க்கடன் அந்த மொத்தமாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் நடக்கல. நிச்சயமாக அதுவும் செய்து தரப்பட வேண்டும். ஏன்னா இப்போ இன்னும் மோசமான சூழல். எனவே அதை முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான சரியான நேரம் இது நீங்க இதில் அரசியல் யாரும் பார்க்கவில்லை. நான் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களது அறிக்கை ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கார். இதில் அரசியல் பாகுபாடு பார்க்காமல் டெல்டா விவசாயிகள் மட்டுமல்லாமல் அனைத்து பகுதி விவசாயிகளும் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறார்கள். எனவே முழுமையாக இந்த கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது தான் நாங்கள் கேட்கிறோம். அதை தாண்டி முழுமையாக புதிய ஒரு நிவாரணமும் நிச்சயமாக அறிவிக்கப்பட வேண்டும். விவசாய பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக என்றுமே திராவிட முன்னேற்ற கழகமும் அவர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நிற்பார்கள். இங்கே டெல்டாக்காரராக அவர் அறிவித்த அந்த சிலை, ஐயா அவர்களின் அந்த சிலை வெகு விரைவில் நிறுவப்பட வேண்டும். இங்கே ஒரு மியூசியம், நான் சொன்ன மாதிரி பாரம்பரிய நெல் விவசாயிகளுக்கு ஒரு மியூசியம், ரிசர்ச் லேபோட சேர்ந்த ஒரு மியூசியம் இங்கே அமைக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகள் எல்லாம் கடத்தப்பட வேண்டும் நிச்சயமாக என்ற அந்த கோரிக்கைகளை வைத்து இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இன்னும் நிறைய அறிவிப்புகளாகவே நாங்கள் வெளியிட இருந்தாலும் ஒரு சில அறிவுறுத்தலாக ஒரு சில கோடிட்டு காட்டும் ஒரு நிகழ்வாக இதை இன்றைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு ஐயா அவர்களின் புகழை பற்றி, இந்த சேவையை பற்றி, அவர் இந்த மண்ணுக்கு செய்த சேவைகளை பற்றி, இந்த பாரம்பரிய நெல்லை மீட்டெடுக்கும் இந்த பணியில் அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையை அவர் எப்படி கடத்தினார் என்பது முழுமையாக அவர் புரிந்து கொண்டு, ஏன்னா எங்க தலைவர் நேரில் போய் பார்த்தார். அவர் கடைசி நேரத்தில், ஆனால் எப்படிப்பட்ட மனுஷன் அவர், அரசாங்கிட்ட அப்போ 5 லட்சம் ரூபாய் அதை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு அந்த சிகிச்சைக்காக. அதையும் அப்போ கேரளாவில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அது கொண்டு போய் டொனேட் பண்ண இல்லை 5 லட்சம் ஏதோ கொடுத்தாங்க. அப்போ அதை கொண்டு போய் அப்பவும் அவர் அந்த காலத்துலையும் கேரளாவுக்கு ஏதோ அதை கொண்டு போய் டொனேட் பண்ணார். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், தன்னலம் கருதாமல் அவர் எதையெல்லாம் செய்தார் என்பதை புரிந்து கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரது நினைவு போற்றப்பட வேண்டும். அவரது வாழ்க்கையை நாம் கொண்டாடுவோம். இளைய தலைமுறைக்கு இந்த பாரம்பரிய நெல் குறித்த செய்திகளை கடத்தி செல்வோம். அடுத்த முறை எல்லோரும், நான் உட்பட, ராஜா அவர்கள் அவருடைய திருக்கரத்தினால் மிகச்சிறந்த விருதை வழங்கி சிறப்பு சேர்க்கிறார். உரிமையாளர், நாட்டின கலைஞர் உரிமையாளர் மங்கத்தேவம்பட்டி கணேஷ் கருப்பை அவர்கள் டிஆர்பி அண்ணன் ராஜா அவர்களுக்கு இந்த மேடையில் சிறப்பு சேர்க்கிறார். இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அசோகன் ஐயா அவர்களுக்கு இந்த மேடையிலே மங்கத்தேவம்பட்டி கணேஷ் கருப்பை அவர்கள் சிறப்பு சேர்க்கிறார். நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா
திருத்துறைப்பூண்டியினுடைய இடத்தை தேர்வு செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஐயா RS பாண்டியன் ஐயா அவர்களுக்கு இந்த மண்ணின் மைந்தர் மிகச்சிறந்த சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் ஐயா RS பாண்டியன் அவர்களுக்கு இந்த மேடையில் நினைவு பரிசை வழங்கி நம்முடைய சிறப்பு விருது அவர்களும் நம்முடைய அமைப்பின் சார்பாக அத்தனை பேரும் நினைவு வழங்கி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நன்றி. தற்பொழுது மேடையில் மந்தத்தேவன்படி கணேஷ் கருப்பை அவர்கள் ராஜு அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கிறார். நிகழ்வுக்கு வருவதற்கு ஆகச்சிறந்த உரையினை வழங்கி இங்கு இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் உத்வேகத்தினை வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களால் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐயா மேலாள் அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னாலும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் அவருக்கு ஐயா நெல் ஜெயராமன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கியமைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுயர சிலையை அறிவித்த ஒரு பெருந்தகை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே சிறப்பாக இயற்கை விவசாயம் செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சிறப்பு சேர்க்கின்ற தருணம் இது. சிறப்பு விவசாயி தமிழகத்தின் சிறந்த மரபு சந்தை விருதினை பெற திரு பொன்னரசு அவர்களை அன்போடு மெடை வழங்கி சிறப்பு சேர்த்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விருது வழங்கி சிறப்பு சேர்க்க சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. உண்மைக்குமே ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்முடைய சிறப்பு விருதுக்கு சொல்வோம். ஏன்னா போன முறை இந்த மேடைக்கு அமைச்சராக ஐயா வரும்போது நீங்க போட்டோவுக்கு நம்ம நெல் ஜெயராமன் ஐயாவோட போட்டோவுக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்துறீங்க. அடுத்த வருஷம் ஐயாவுடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்வீங்கன்னு சொன்னது மட்டுமில்ல, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கான இடத்தையும் சிலை வழங்குவதற்கான ஏற்பாட்டையும் செய்தவர் இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருதாக வந்திருக்கக்கூடிய ஐயா TRB ராஜா அவர்கள். அவருக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சொல்வதற்கு மட்டுமல்ல, சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தால் பொதுவாழ்வின் மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்து வரக்கூடிய மரியாதைக்குரிய மேலாள் அமைச்சர், நம்முடைய டெல்டா பகுதியினுடைய மண்ணின் மைந்தர் முனைவர் TRB ராஜா ஐயா அவருடைய முன்னிலையில் நம்முடைய விருதாளர்கள் இன்னைக்கு ஒளிப்படம் எடுத்துக்கிறாங்க.